அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு சாதாரண இடத்தை பற்றி பேசப்போவதில்லை. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மக்களின் கண்ணீரையும் நம்பிக்கையையும் ஜெபங்களையும் நன்றிகளையும் தன்னுள் தாங்கி நிற்கும் ஒரு புனித திருத்தலத்தை பற்றி பேசப்போகிறோம். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து மண்டியிட்டு ஜெபிக்கும் ஒரு புனித மண்ணை பற்றி பேச போகிறோம். அந்த புனித இடம்தான் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயம். இந்த பெயரை நாம் பலமுறை கேட்டிருக்கலாம். சிலர் நேரில் சென்று வந்திருக்கலாம், சிலர் இன்னும் செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த திருத்தலத்தின் ஆழமான வரலாறு என்ன? ஏன் இந்த இடம் எவ்வளவு சிறப்பாக மதிக்கப்படுகிறது? ஏன் லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த இடத்திற்கு வருகிறார்கள்? ஏன் இந்த அன்னை ஆரோக்கிய அன்னை என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படுகிறது? இவை அனைத்தையும் அமைதியாக நிதானமாக இறைவனின் முன்னிலையில் நின்று சிந்திப்பது போல நாம் ஒன்றாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கு இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், மருத்துவமனையில் இருந்தாலும், வேலை முடித்து சோர்வாக இருந்தாலும் உங்கள் இதயத்தை மட்டும் இறைவனிடம் திருப்புங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்று இந்த புனிதமான வரலாற்றை கேட்கும் ஒவ்வொருவருடைய மனதையும் திறந்தருளும். உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் உம்மை அதிகமாக நேசிக்கும் கிருபையையும் தாரும். உம்முடைய தாயாகிய மரியாளின் பரிந்துரையின் வழியாக எங்கள் குடும்பங்களில் அமைதியையும், நோயுற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தையும், மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதலையும், வழி தெரியாமல் நிற்பவர்களுக்கு வெளிச்சத்தையும் அருளும். ஆமீன். அன்பானவர்களே, உலக வரலாற்றில் பல புகழ்பெற்ற நகரங்கள் இருக்கின்றன. பல அழகான ஆலயங்கள் இருக்கின்றன. பல அற்புதமான நினைவு சின்னங்களும் இருக்கின்றன. ஆனால் எல்லா இடங்களும் மனிதர்களின் உள்ளத்தை மாற்றுவதில்லை. சில இடங்களுக்கு நாம் செல்வோம், பார்த்துவிட்டு திரும்பி விடுவோம். ஆனால் சில இடங்களுக்கு சென்றால் அந்த அனுபவம் நம் இதயத்தில் வாழ்நாள் முழுவதும் பதிந்துவிடும். வேளாங்கண்ணி அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த புனித மண்ணில் கால் எடுத்து வைக்கும் பலர் இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கிறது என்று சொல்வார்கள். அது கட்டிடத்தின் அழகால் மட்டுமல்ல, கடலின் காற்றால் மட்டுமல்ல, அங்கே நூற்றாண்டுகளாக இடைவிடாமல் உயர்த்தப்பட்ட ஜெபங்களின் சாட்சியால், இறைவனை தேடி வந்த மக்களின் நம்பிக்கையால், இறைவன் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைத்த மக்களின் கண்ணீரால். வேளாங்கண்ணி என்பது ஒரு ஊரின் பெயர் மட்டுமல்ல, அது பலருக்கு நம்பிக்கையின் பெயர், பலருக்கு ஆறுதலின் பெயர், பலருக்கு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தின் பெயர். நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளை கடவுளாக அறிவிக்கவில்லை, வழிபடவும் சொல்லவில்லை. மரியாள் எப்போதும் மக்களை தன்னிடமல்ல, தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடமே அழைத்து செல்கிறார். இதை நாம் திருமறையிலேயே பார்க்கிறோம். கானா திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது அன்னை மரியாள் பணியாளர்களிடம் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அந்த ஒரு வாக்கியமே மரியாளின் முழு வாழ்க்கையை விளக்குகிறது. அவர் எப்போதும் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, இயேசுவையே மக்களுக்கு காட்டினார். அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். இன்று வேளாங்கண்ணி உலக புகழ்பெற்ற திருத்தலமாக இருந்தாலும் அதன் ஆரம்பம் மிகவும் எளிமையானது. இறைவன் பல நேரங்களில் உலகம் பெரியது என்று நினைக்கும் இடங்களை அல்ல, உலகம் கவனிக்காத இடங்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் இரட்சகராக பிறந்தது போல, கலிலியோ என்ற சாதாரண பகுதியிலிருந்து சீடர்களை அழைத்தது போல, தமிழ்நாட்டின் கடற்கரையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தையும் இறைவன் தம்முடைய அருளின் அடையாளமாக மாற்றினார். அந்த சிறிய கிராமத்தின் பெயர்தான் வேளாங்கண்ணி. அந்த காலத்தில் வேளாங்கண்ணி இன்று நாம் பார்க்கும் அளவிற்கு மக்கள் கூட்டம் நிறைந்த இடமாக இருக்கவில்லை. கடலோரத்தை ஒட்டிய அமைதியான ஒரு சிறிய கிராமம். மீன்பிடித்தல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறிய வியாபாரங்கள், இவைகளே அங்கிருந்த மக்களின் வாழ்வாதாரம். வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அந்த எளிமையின் நடுவே இறைவன் தம்முடைய செயல்களை வெளிப்படுத்த தொடங்கினார்.
திருமறையை நாம் கவனமாக வாசித்தால் இறைவன் எப்போதும் எளிமையான மனிதர்களையே தேர்ந்தெடுத்திருப்பதை பார்க்க முடியும். தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பன், பேதுரு ஒரு மீனவன், மரியாள் நசரேத் என்ற ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்த தாழ்மையான இளம்பெண். உலகம் பெரியவர்கள் என்று நினைத்தவர்களை விட இறைவன் பணிவான இதயங்களை அதிகமாக விரும்பினார். அதே போலதான் வேளாங்கண்ணியின் வரலாறும் ஆரம்பமானது. பெரிய அரசரிடமோ செல்வந்தரிடமோ அதிகாரியிடமோ அல்ல, ஒரு சாதாரண சிறுவனிடமிருந்து. அந்த சிறுவன் தினமும் செய்வதை போல அன்றும் தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். பாலை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள ஊருக்கு சென்று விற்பனை செய்வது அவனுடைய வழக்கம். வெயில் அதிகமாக இருந்தாலும் மழை பெய்தாலும் அந்த வேலை தவறுவதில்லை. குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு அவன் நடந்து செல்வான். அன்று கூட அவன் பால் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டு பாதையில் நடந்தான். அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாக மரபு கூறுகிறது. நீண்ட தூரம் நடந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தான். காற்று மெதுவாக வீசியது. சுற்றிலும் அமைதி நிலவியது. அந்த அமைதியின் நடுவே அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் ஒரு தருணம் வந்தது. அவன் கண்களுக்கு முன்பாக ஒரு தாய் நின்றிருந்தார். அந்த தாயின் முகத்தில் சொல்ல முடியாத அமைதி. அவரது கரங்களில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை நம் ஆண்டவராகிய இயேசு. அந்த தாய் மென்மையான குரலில், என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருவாயா என்று கேட்டதாக மரபு கூறுகிறது. அந்த சிறுவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. இந்த பாலை விற்றுதான் வீட்டிற்கு பணம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் கணக்கு போடவில்லை. கொடுத்தால் எனக்கு நஷ்டம் வரும் என்றும் யோசிக்கவில்லை. அவனிடம் இருந்ததை அன்போடு கொடுத்தான். அந்த சிறிய செயல் மனிதர்களின் பார்வையில் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இறைவனுடைய பார்வையில் அது அன்பின் செயல். திருமறையிலும் இதைதான் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்த சிறுவன் தன்னிடம் இருந்ததை இயேசுவிடம் கொடுத்தான். அந்த சிறிய காணிக்கையை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கிடைத்தது. விதவையின் 2 காசுகள் மற்றவர்கள் கொடுத்த பெரிய காணிக்கைகளை விட இயேசுவின் பார்வையில் உயர்ந்ததாக மாறியது. ஏனென்றால் இறைவன் காணிக்கையின் அளவை பார்க்கவில்லை, இதயத்தின் அன்பை பார்க்கிறார். வேளாங்கண்ணியின் வரலாற்றிலும் இந்த உண்மை அழகாக வெளிப்படுகிறது. அந்த சிறுவன் தன்னிடம் இருந்ததை மறைக்கவில்லை, அன்போடு பகிர்ந்தான். அன்பு இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் வெளிப்படாமல் இருப்பதில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த தாயும் தெய்வ குழந்தையும் அவன் கண்களுக்கு மறைந்தார்கள். அவன் ஆச்சரியத்தோடு எழுந்தான். நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தான். பாலை வாங்க காத்திருப்பவர்கள் நினைவுக்கு வந்தார்கள். அவன் வேகமாக தனது பயணத்தை தொடர்ந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி. நான் கொடுத்த பாலை பார்த்து வாங்க வந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? பாத்திரத்தில் பால் குறைந்து இருக்கும் அல்லவா? அவன் சிறிது பதட்டத்தோடு தனது இலக்கை அடைந்தான். பாலை வாங்க வந்தவரிடம் பாத்திரத்தை கொடுத்தான். அந்த மனிதர்கள் பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. சிறுவன் கொடுத்த பிறகும் பால் குறையவில்லை என்று மரபு கூறுகிறது. அந்த அனுபவம் அங்கே இருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த சம்பவம் தலைமுறையாக மக்களிடையே பரவியது. அந்த ஆலமரத்தின் அருகே இறைவனின் அருள் வெளிப்பட்ட இடமாக மக்கள் நினைவு கூற ஆரம்பித்தார்கள். இன்றும் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் இடம் பக்தியோடு பாதுகாக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை பற்றி சிந்திக்கும் போது நாம் ஒரு முக்கியமான ஆன்மீக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்காக நாம் அன்போடு செய்வது எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் வீணாகாது. நேரம் கொடுத்தாலும், உதவி செய்தாலும், ஜெபித்தாலும், அன்பான வார்த்தையை பேசினாலும் அது இறைவனின் கரங்களில் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதனால்தான் இயேசு கூறினார், பெறுவதை விட கொடுப்பதே பேருள்ளது. வேளாங்கண்ணியின் வரலாறு அன்பால் ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு என்றும் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை விதைத்து கொண்டே இருக்கும். அந்த முதல் அருள் நிகழ்வு மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆனால் இறைவன் அந்த ஒரு நிகழ்வோடு தம்முடைய அருளை நிறுத்தவில்லை. காலம் நகர்ந்தன, ஆண்டுகள் கடந்தன. வேளாங்கண்ணி கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த ஆலமரத்தின் அருகே நடந்த அந்த அற்புதத்தை மறக்கவில்லை. தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு இங்கு இறைவனின் தாயருளோடு தோன்றினார் என்ற நினைவு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. இறைவன் செயல்படும் விதம் பல நேரங்களில் நமக்கு புரியாது. ஒரு விதை மண்ணில் விழுகிறது, அது உடனே பெரிய மரமாக மாறுவதில்லை, அமைதியாக வளர்கிறது. அதே போல வேளாங்கண்ணியின் மகிமையும் அமைதியாக வளர ஆரம்பித்தது.
அதற்கு பிறகு நடந்த இன்னொரு நிகழ்வு இந்த திருத்தலத்தின் வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த நாட்களில் ஒரு சிறுவன் பிறவியிலிருந்தே உடல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தான் என்று மரபு கூறுகிறது. அவனால் மற்ற குழந்தைகளைப் போல ஓடி விளையாட முடியவில்லை, சுதந்திரமாக நடக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் பிறருடைய உதவியை நம்பியே வாழ வேண்டிய நிலை. இப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு வேதனையானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீ மட்டும் அசைய முடியாமல் இருப்பது, மற்றவர்கள் வேலைக்கு செல்லும் போது நீ மட்டும் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது, மற்றவர்கள் சிரிக்கும் போது உன் மனதில் மட்டும் ஒரு அமைதியான கண்ணீர் இருப்பது. அந்த சிறுவனின் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு குளத்தின் அருகே அமர்ந்து மோர் விற்று தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் என்று மரபு கூறுகிறது. அவனுடைய வருமானம் மிகவும் குறைவு. ஆனால் வாழ்க்கையை பற்றி அவன் முற்றிலும் நம்பிக்கையை இழந்து விடவில்லை. ஒரு நாள் அவன் வழக்கம் போல தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஒளிமயமான தாய் அவன் முன் தோன்றினார். அவரது கரங்களில் தெய்வ குழந்தை இயேசு. அந்த காட்சி அவன் வாழ்நாளில் இதுவரை கண்டிராத ஒரு மகிமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் அவன் இதயத்தில் உண்டாக்கியது. அந்த தாய் அன்போடு அவனை நோக்கி பார்த்தார். அவருடைய பார்வையில் இரக்கம் இருந்தது. அவருடைய முகத்தில் தாய்மை பாசம் இருந்தது. அவர் அந்த சிறுவனிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார். நாகப்பட்டினத்தில் வாழும் ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதரிடம் சென்று நான் இங்கே தோன்றியதை சொல்லு. இந்த செய்தியை கேட்ட சிறுவன் திகைத்து போனான். அவன் மனதில் உடனே ஒரு கேள்வி எழுந்தது. என்னால் எப்படி அங்கே செல்ல முடியும்? நான் நடக்கவே முடியாதவன். மனிதனுடைய பார்வையில் அது முடியாத காரியம். ஆனால் இறைவன் ஒரு பணியை ஒப்படைக்கும் போது அதை நிறைவேற்றுவதற்கான கிருபையையும் சேர்த்தே கொடுப்பார். திருமறையில் இதைதான் நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். மோசே என்னால் பேச முடியாது என்றார். இறைவன் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எரேமியா நான் சிறுவன் என்றார். இறைவன் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார். பேதுரு நான் பாவி என்றார். இயேசு நீ மனிதர்களை பிடிக்கும் மீனவனாக இருப்பாய் என்றார். இறைவன் நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த பலவீனத்தின் வழியாகவே நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த தருணத்திலும் அதுதான் நடந்தது. மரபின்படி அன்னை மரியாளின் அருளால் அந்த சிறுவன் குணமடைந்தான். அவனுடைய கால்களுக்கு புதிய பலம் வந்தது. பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த ஒன்று இறைவனின் கிருபையால் சாத்தியமானது. அவன் எழுந்து நின்றான், நடக்க ஆரம்பித்தான். அது அவனுக்கே நம்ப முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பல ஆண்டுகளாக கனவில் கூட நினைக்காத ஒரு ஆச்சரியம், ஒரு ஆசீர்வாதம் அந்த நொடியில் அவன் வாழ்க்கையில் நடந்தது. அவன் தாமதிக்கவில்லை. அன்னை சொன்ன செய்தியை எடுத்துக்கொண்டு நாகப்பட்டினத்தை நோக்கி புறப்பட்டான். அங்கே சென்று தனக்கு கிடைத்த அருளையும் அன்னை கூறிய செய்தியையும் உண்மையாக எடுத்துரைத்தான். அந்த மனிதரும் இதை ஒரு சாதாரண கதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இறைவன் செயல்படுகிறார் என்ற நம்பிக்கையோடு உடனே வேளாங்கண்ணிக்கு வந்தார். அவர்கள் வந்தபோது அன்னை தோன்றிய இடத்தை பக்தியோடு நினைவு கூர்ந்தார்கள். அங்கே இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த இடத்தில் மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அமைதியாக ஆரம்பித்த அந்த ஜெபம் காலப்போக்கில் ஒரு பெரிய பக்திமயமாக மாறியது. அது பக்தி இயக்கமாகவும் வளர்ந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கிய இறைவனின் அருள் மெதுவாக பல ஊர்களுக்கு, பின்னர் பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்தது. அந்த நாட்களில் யாருக்கும் தெரியாது இந்த சிறிய இடம் ஒரு நாள் உலகம் முழுவதும் அறியப்படும் புனித திருத்தலமாக மாறும் என்று. ஆனால் இறைவன் தொடங்கும் செயல்களுக்கு மனிதர்கள் எல்லை வரைய முடியாது. அவர் விதைக்கும் விதை சரியான நேரத்தில் உலகம் காணும் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். அந்த சிறிய ஜெப கூட்டம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. ஒரு பெரிய குடும்பம் வந்து சேர்ந்தது. பிறகு இன்னொரு குடும்பம் வந்து சேர்ந்தது. அவர்களுக்கு ஆறுதல் கிடைத்ததால் இன்னொருவருக்கு நம்பிக்கையாக மாறியது. ஒருவரின் சாட்சி இன்னொருவரின் விசுவாசத்தை வலுப்படுத்தியது. இவ்வாறு எந்த மனிதனும் திட்டமிடாமல் இறைவனுக்கு திருவுளத்தின்படி வேளாங்கண்ணி என்ற பெயர் மெதுவாக பல இடங்களில் பரவ ஆரம்பித்தது. இறைவன் செய்கிற செயல்களை உலகம் ஆரம்பத்தில் கவனிக்காது. ஆனால் காலம் கடந்த பிறகு அதையே உலகம் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்கும். திருமறையிலும் இதைதான் பார்க்கிறோம். கடுகு விதை எல்லா விதைகளிலும் மிக சிறியது. ஆனால் அது வளரும் போது பல பறவைகள் வந்து தங்கும் அளவிற்கு பெரிய மரமாக மாறுகிறது. வேளாங்கண்ணியின் வரலாறும் அப்படிதான். சிறிய கிராமம், சிறிய மக்கள், சிறிய ஜெபம். ஆனால் இறைவனின் அருள் இணைந்த போது அது உலகமே அறியும் திருத்தலமாக வளர்ந்தது.
அந்த காலத்தில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை வழியாக பல நாடுகளிலிருந்து கப்பல்களில் பயணம் செய்தனர். குறிப்பாக போர்த்துகீசிய மாலுமிகள் இந்த கடல் வழியை அடிக்கடி பயன்படுத்தினார்கள். அவர்கள் பல இடங்களில் வணிகமும் செய்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தையும் தங்களோடு கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு கப்பல் இந்திய பெருங்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. வானம் திடீரென்று கருமையாக மாறியது. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காற்று மிகவும் பலமாக வீசியது. அலைகள் சாதாரண உயரத்தில் இல்லை. ஒவ்வொரு அலையும் கப்பலை முழுவதுமாக விழுங்கிவிடும் அளவிற்கு சீற்றத்துடன் எழுந்தது. மாலுமிகள் பல வருடம் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த புயலின் முன் அவர்கள் சக்தியற்றவர்களாகிவிட்டார்கள். கப்பல் ஒரு பக்கம் சாய்ந்தது, மீண்டும் இன்னொரு பக்கம் சாய்ந்தது. மரத்தால் செய்யப்பட்ட அந்த கப்பல் எந்த நேரத்திலும் உடைந்து கடலில் மூழ்கிவிடலாம் என்ற பயம் அனைவரின் மனதிலும் எழுந்தது. அவர்கள் தங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். பாய்களை இறக்கினார்கள், கயிறு இறுக்கமாக கட்டினார்கள், கப்பலை சமநிலைப்படுத்த முயன்றார்கள். ஆனால் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்பு மனிதனுடைய வலிமை எவ்வளவு சிறியது என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது இறைவன் மட்டுமே. அவர்கள் அனைவரும் ஒன்றாக மண்டியிட்டார்கள். அன்னை மரியாளின் பரிந்துரையை வேண்டி மனமுருகி ஜெபித்தார்கள். பரிசுத்த அன்னையே, எங்களை இந்த புயலிலிருந்து காப்பாற்றும். நாங்கள் உயிருடன் கரையை அடைந்தால் உமக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒரு ஆலயத்தை எழுப்புவோம். இது ஒரு வாக்குறுதி. பயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, உயிரை காப்பாற்ற வேண்டி எழுந்த இதயத்தின் ஆழமான ஜெபம். அவர்கள் அந்த ஜெபத்தை முடித்த சில நேரத்திலேயே கடலின் சீற்றம் மெதுவாக குறைய ஆரம்பித்ததாக மரபு கூறுகிறது. பலமாக வீசிய காற்று தணிந்தது. அலைகளின் உயரமும் குறைந்தது. கருமேகங்களுக்கு நடுவே வெளிச்சம் தெரிந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு மரணத்தின் நிழலில் இருந்த அந்த மாலுமிகள் இப்போது நம்பிக்கையோடு கரையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாதுகாப்பாக கரையை அடைந்த இடம் வேளாங்கண்ணி. அவர்கள் உடனே தங்களுடைய நேர்ச்சையை மறக்கவில்லை. இறைவனுக்கு நன்றி சொன்னார்கள். அன்னை மரியாளுக்கு நன்றியோடு மண்டியிட்டார்கள். அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி அங்கே ஒரு சிறிய ஆலயத்தை அமைப்பதற்கான முயற்சியை ஆரம்பித்தார்கள் என்று திருச்சபை மரபு கூறுகிறது. அந்த சிறிய ஆலயம் பின்னர் காலப்போக்கில் விரிவடைந்தது. பலமுறை புதுப்பிக்கப்பட்டது. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. நூற்றாண்டுகள் கடந்தபோது இன்று நாம் காணும் உலக புகழ்பெற்ற பேராலயமாக வளர்ந்தது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வில் நாம் கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை இருக்கிறது. புயல் என்பது கடலில் மட்டும் வருவதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. சில நேரங்களில் அது நோயாக வருகிறது, சில நேரங்களில் அது கடனாக வருகிறது, சில நேரங்களில் குடும்ப பிரச்சனையாக வருகிறது, சில நேரங்களில் வேலை இழப்பாக வருகிறது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் அளவிற்கு வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் போர்த்துகீசிய மாலுமிகளைப் போல நாமும் நம்முடைய கண்களை இறைவனை நோக்கி உயர்த்த வேண்டும். ஏனென்றால் புயலை நிறுத்தும் வல்லமை மனிதர்களிடமில்லை, இறைவனிடம்தான் இருக்கிறது. அவர் அனுமதிக்காமல் ஒரு அலையும் எழாது. அவர் விரும்பினால் மிகப்பெரிய புயலும் ஒரு கணத்தில் அமைதியாகிவிடும். அதனால்தான் இன்று வரை வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கை புயலை இறைவனிடம் ஒப்படைத்து ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டு அமைதியான இதயத்தோடு திரும்பி செல்கிறார்கள். வேளாங்கண்ணி என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அது ஒரு ஊரின் பெயராக மட்டும் நம்முடைய மனதில் ஒலிக்கக்கூடாது. அது இறைவன் மனிதனை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையின் சாட்சியாக ஒலிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புனித திருத்தலத்தின் முழு வரலாற்றையும் ஒரு வாக்கியத்தால் சொல்ல வேண்டுமென்றால், இறைவன் தம்மை நம்புகிறவர்களோடு இருக்கிறார் என்பதுதான் அதன் மைய செய்தி. திருமறையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருந்த இந்த ஒரே உண்மையை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆதாம் பாவத்தில் விழுந்த போதும் இறைவன் மனிதனை முற்றிலும் விட்டு விலகவில்லை. நோவாவின் காலத்தில் உலகம் தீமையால் நிறைந்திருந்த போதும் இறைவன் மீட்பின் வழியை திறந்தார். ஆபிரகாமுக்கு வாரிசு இல்லை என்று உலகம் நினைத்த போதும் இறைவன் தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். செங்கடலின் முன் இஸ்ரவேல் மக்கள் நின்றபோது எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இறைவன் கடலை பிளந்து வழி ஏற்படுத்தினார். தானியேல் சிங்க குகையில் இருந்தபோது, 3 இளைஞர்கள் எரியும் சூளையில் இருந்தபோதும், பேதுரு சிறையில் இருந்தபோதும், பவுல் புயல் கடலில் இருந்தபோதும் இறைவன் அவர்களை மறக்கவில்லை. அதே இறைவன்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
நம்முடைய பிரச்சனைகள் மாறி இருக்கலாம், ஆனால் இறைவன் மாறவில்லை. நம்முடைய காலம் மாறி இருக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு மாறவில்லை. நம்முடைய உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை ஒருபோதும் குறையவில்லை. வேளாங்கண்ணி நமக்கு இந்த உண்மையை அமைதியாக நினைவூட்டுகிறது. அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று கேட்கிறோம். ஆனால் திருமறையில் இருக்கும் ஒவ்வொரு இறைமகனின் வாழ்க்கையிலும் சோதனைகள் இருந்தன. அவர்களுடைய மகிமை சோதனை இல்லாத வாழ்க்கையில் இல்லை. சோதனையின் நடுவிலும் இறைவன் விட்டுவிடாமல் இருந்த விசுவாசத்தில் இருந்தது. இன்று நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் மனக்கசப்பு இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், கடன் சுமை அதிகமாக இருக்கலாம், நோய் நீண்ட நாட்களாக இருக்கலாம், மனிதர்களிடம் சொல்ல முடியாத கண்ணீர் இருக்கலாம். இந்த எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவர். நாம் சொல்வதற்கு முன்பே நம்முடைய இதயத்தின் ஆழத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இயேசு சொன்னார், பயப்படாதே, இந்த உலகத்தை வென்று விட்டேன். இந்த வார்த்தைகள் அந்த கால சீடர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டவை அல்ல, இன்றும் நமக்காக சொல்லப்பட்டவை. நாம் அவற்றை நம்பினால் நம்முடைய இதயத்தில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். வேளாங்கண்ணியின் புனித மண்ணில் பலர் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கும் போது அவர்கள் அனுபவிப்பது இந்த தைரியம்தான். நான் தனியாக இல்லை, இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதி ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். அதனால்தான் வேளாங்கண்ணிக்கு சென்று திரும்பிய பலர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வார்கள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த நாளிலேயே முடிந்துவிட்டது, ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு கிடைத்தது. இதுதான் இறைவனுடைய கிருபையின் செயல்பாடு. சில நேரங்களில் அவர் புயலை அமைதிப்படுத்துகிறார், சில நேரங்களில் புயலின் நடுவே நம்மை உறுதியாக நிற்க வைக்கிறார். இரண்டுமே அவருடைய அன்பின் அடையாளங்கள். அன்பான சகோதரர்களே, வேளாங்கண்ணியை விட்டு நாம் திரும்பி செல்லும் போது ஒரு புனித பொருளை மட்டும் எடுத்துச் செல்லாதீர்கள், ஒரு புதிய வாழ்க்கையின் முடிவையும் எடுத்துச் செல்லுங்கள். இனி ஒவ்வொரு நாளும் திருமறையை வாசிப்போம், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். என் குடும்பத்தோடு சேர்ந்து இறைவனை தேடுவேன், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்பேன், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுவேன், என் வாழ்க்கையில் இயேசுவை சாட்சியாக அறிவிப்பேன். இந்த முடிவுகள்தான் வேளாங்கண்ணிக்கு செய்த பயணத்தின் உண்மையான பலனாக இருக்கும். இப்போது இந்த புனித திருத்தலம் நாம் ஒரு முறை சென்று வந்த இடமாக அல்ல, நம் இதயத்தை இறைவனை நோக்கி திருப்பிய ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கும். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை வரலாற்றையும் அந்த புனித திருத்தலத்தின் ஆன்மீக பெருமையையும் இறைவன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்ற விதத்தையும் இவ்வளவு நேரம் ஒன்றாக தியானித்தோம். இந்த பயணம் ஒரு வரலாற்று பயணமாக மட்டுமில்லாமல் நம்முடைய உள்ளத்தை இறைவனை நோக்கி திருப்பிய ஒரு ஆன்மீக பயணமாகவும் இருந்திருக்க வேண்டும். இப்போது இந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைப்போம். நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் எல்லா சுமைகளையும், உங்கள் குடும்ப கவலைகளையும், உங்கள் நோய்களையும், உங்கள் கண்ணீரையும், உங்கள் எதிர்கால பயத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பெற்றோரையும், உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவரின் திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுடைய பலவீனங்களை மறைக்காமல் வருகிறோம். எங்களுடைய பாவங்களோடு வருகிறோம். எங்களுடைய கண்ணீரோடு வருகிறோம். எங்களுடைய நம்பிக்கையோடு வருகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரக்கத்தால் அரவணைத்தருளும். நாங்கள் தடுமாறிய இடங்களில் எங்களை மன்னித்தருளும். நாங்கள் சோர்ந்து போன இடங்களில் எங்களுக்கு புதிய பலம் தந்தருளும். நாங்கள் நம்பிக்கை இழந்த இடங்களில் உம்முடைய ஒளியை எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்தருளும். ஆரோக்கிய அன்னையே, இறைவனுடைய திருவுளத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த தூய தாயே, உம்முடைய மகனாகிய இயேசுவிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயால் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனவேதனையில் வாழ்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டிருக்கும் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை பேறு வேண்டி ஜெபிக்கிற தம்பதிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேலை தேடுகிற இளைஞர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கல்விக்காக முயற்சி செய்கிற மாணவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடன் சுமையால் வேதனைப்படுகிற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனிமையில் கண்ணீர் சிந்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு எதிராக நாங்கள் வாழாமல்
உம்முடைய வழியில் நடக்கும் கிருபையை தாரும். எங்களுடைய வீடுகளில் ஜெபம் குறையாமல் இருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்களில் அன்பு குறையாமல் இருக்கட்டும். எங்களுடைய இதயங்களில் மன்னிப்பு குறையாமல் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையாமல் இருக்கட்டும். எங்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்கட்டும். எங்களுடைய செயல்கள் உம்முடைய அன்பிற்கு சாட்சியாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் திருமறையை வாசிக்கும் ஆர்வத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பழக்கத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கும் இதயத்தை தாரும். இன்று இந்த வரலாற்றை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய வீட்டிற்குள் அமைதியை நிரப்பும். அவர்களுடைய உடலுக்குள் ஆரோக்கியத்தை நிரப்பும். அவர்களுடைய மனதில் ஆறுதலை தாரும். அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்பிக்கையை தாரும். அவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்தட்டும். அவர்கள் எதை செய்தாலும் உம்முடைய ஞானம் அவர்களை வழிநடத்தட்டும். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உம்முடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆன்மீக பயணத்தின் முடிவில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் இதயத்தில் எடுத்து செல்லுங்கள். வேளாங்கண்ணி நமக்கு நம்பிக்கை தருகிறது. அந்த நம்பிக்கையின் மையம் இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாள் எப்போதும் நம்மை அவரிடமே அழைத்து செல்கிறார். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்புங்கள். ஜெபத்தை விடாதீர்கள். திருமறையை வாசியுங்கள். திருப்பலியில் பங்கேற்குங்கள். அன்போடு வாழுங்கள். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் வாழ்க்கையால் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சியாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும், பரிசுத்த அன்னை மரியாளின் பரிந்துரையும், பரிசுத்த யோசேப்பின் பாதுகாப்பும், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கட்டும். ஆமேன்.